அன்பான நேயர்களே, நாம் இடைவேளைக்கு முன்பாக அருகம்புல்லை கொண்டு இரத்தம் சுத்திகரிப்பதற்கும் கொழுப்பு கட்டிகள் கரைவதற்கும் அற்புதமான மருத்துவத்தை பார்த்தோம். இப்பொழுது வாத நோயை தீர்ப்பதற்கான மருத்துவத்தை பார்க்க போகின்றோம். ஆர்த்தரைட்டிஸ் என்று சொல்லக்கூடிய வாத நோய், பல வகையான வாத நோய்கள் ஏற்படும். கீழ்வாதம், முடக்குவாதம், ஆமவாதம், நடுக்குவாதம், ரொமாட்டிக் ஃபீவர் என்று சொல்லக்கூடிய முடக்குவாதத்தின் ஒரு வகை என்று பல வகையான வாத நோய்கள் ஏற்படும். இந்த வாத நோய்கள் ஏற்படுவதற்கு வாதம், பித்தம், கபம் இவற்றில் எது அதிகரித்தாலும் இந்த நோய்த்தன்மை அதிகரிக்கும். குறிப்பாக வாதம் அதிகரித்தால் இந்த நோய்த்தன்மை அதிகரித்து ஒரு சிலருக்கு வாத காய்ச்சல் ஏற்படும், ரொமாட்டிக் ஃபீவர். இந்த காய்ச்சலினால் மூட்டு பகுதிகள் எல்லாம் வீங்கி அடிப்பாதமும் வீங்கி நீர் கோர்க்கும். அவ்வாறு வீங்கும் போது அளவிற்கு அதிகமாக நடக்க முடியாமல் அவதிப்படுவார்கள். இந்த நோயை எளிமையான முறையில் போக்கிக் கொள்வதற்கான ஒரு அற்புதமான மருத்துவத்தை பார்க்க போகின்றோம். அதற்காக இன்று நாம் எடுத்துக்கொண்ட மூலிகை ஓமம். ஓம் அமம் என்று சொல்லக்கூடிய, அமம் என்றால் வாத நோய், வாதத்தை நீக்கக்கூடிய முதன்மையான ஒரு பொருள் ஓமம். எனவே ஓமத்தை எடுத்து வைத்துள்ளோம். பிரம்ம தர்ப்பை, தீப்பியம், அசமோதகம் என்று ஓமத்திற்கு பல பெயர்கள் உள்ளன. ஓம தீநீர் அற்புதமான ஒரு தீநீர். வயிற்று உப்பசம், வாயு கோளாறு இவற்றை போக்கும். முறையாக ஓமத்தை பயன்படுத்தி வந்தால் பல வகையான வாத வலி, வாத நோய்க்கான அறிகுறிகள், வீக்கங்கள், வாத காய்ச்சல் இவற்றை தணிக்கும். குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை ஓம தீநீர் ஒரு செரிமானத்திற்கு தரப்படுகின்றது. செரிமானத்தை தூண்டுவதோடு இல்லாமல் குடலுக்கு நல்ல பலத்தையும் தருவதால் நாம் ஓமத்தையும் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக நாம் எடுத்துக்கொண்ட பொருள் சுக்கு. சுக்கும் ஓமத்தை போலவே பல மடங்கு வாதத்தை போக்கக்கூடிய ஒரு அருமருந்து. சுக்கில் இருக்கக்கூடிய மிதமான காரத்தன்மை வாத வீக்கத்தை படிப்படியாக தணிக்கும். வாத நோயினால் ஏற்பட்ட தலைவலியை போக்குவதற்கு சுக்கை வெந்நீரில் உரைத்து தலைக்கு பற்றாக போட்டு வந்தால் தலைவலி தீரும். அன்பான நேயர்களே, நாம் இடைவேளைக்கு முன்பாக குதிரைவாலி என்கிற சிறுதானியத்தை கொண்டு உடலை அதீத பலப்படுத்துவதற்கான ஒரு சத்து மாவை தயாரித்தோம். இப்பொழுது வளரும் குழந்தைகளுக்கு உடலை பலப்படுத்துவதற்கான ஒரு மருத்துவத்தை பார்க்க போகின்றோம். பொதுவாக வளரும் குழந்தைகள் அதிகப்படியான சத்துக்கள் தேவைப்படும். ஏனென்றால் அவர்கள் படிப்பதற்கும் அதிகப்படியாக விளையாடுவதற்கும் உடல் சத்து மிக அவசியம். இந்த சத்துக்கள் குறைவாக இருந்தால் படிப்பில் கவனக்குறைவு, கேட்பதில் கவனக்குறைவு, கற்பதில் திறன் குறைந்து காணப்படுவார்கள். விளையாட்டுத் துறையில் ஆர்வம் குறைந்தும் காணப்படும். மேலும் உடல் வளர்ச்சி அளவிற்கு அதிகமாக இருக்காமல் பாதிக்கப்படும். மெலிந்து குழந்தைகள் காணப்படுவார்கள். இந்த நிலையை முற்றிலும் போக்கி அவர்களுக்கு அதிகப்படியான உடல் பலத்திற்கும் உடலை நல்ல ஆரோக்கியமான முறையில் வளர்த்து கொள்வதற்கும் பாரம்பரிய உணவில் ஒரு மருத்துவத்தை நாம் செய்ய போகின்றோம். அதற்காக நாம் எடுத்துக்கொண்ட சிறுதானியம் கேழ்வரகு. ராகி பனிதாங்கி என்று அழைக்கப்படுகிறது. கேழ்வரகை எந்த வகையிலாவது
நாம் பயன்படுத்தி வந்தால் உடல் அற்புதமான முறையில் வளரும். கேழ்வரகுக்கு குடலை பலப்படுத்தக்கூடிய ஆற்றல் அதிகம். உடலில் இருக்கக்கூடிய உஷ்ண நிலையை சமப்படுத்தும். கோதுமையை விட 6 மடங்கு நார்ச்சத்து கொண்டது. சர்க்கரை நோயாளிகளுக்கு அளவிற்கு அதிகமான உடல் எரிச்சல், உள்ளங்கால் உள்ளங்கை மதமதப்பு இவற்றை நீக்கும். சர்க்கரையின் தன்மையை படிப்படியாக குறைத்து சரியான அளவில் பராமரிக்கும். குழந்தைகளுக்கு எலும்பு பலத்தை அதிகரிக்கும். எலும்புகளுக்கு ஒரு ஊட்டச்சத்தை தரக்கூடிய அற்புதமான ஒரு பொருள் கேழ்வரகு. ஆகையால் கேழ்வரகையும் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக நாம் எடுத்துக்கொண்ட பொருள் பனிவரகு. வரகு மிக சிறந்த உடல் தேற்றி. வரகில் இருக்கக்கூடிய சுண்ணாம்பு சத்து எலும்புகளுக்கு அதீத பலத்தை தரும். எலும்பு பலம் பெற்றால்தான் குழந்தைகள் ஓடி ஆடி விளையாட முடியும். அவர்களுக்கு ஒரு சோம்பல் தன்மை ஏற்படுத்தாமல் இருப்பதற்கும் இதில் இருக்கக்கூடிய சத்து இன்றியமையாதது என்பதால் நாம் பனிவரகையும் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக நாம் எடுத்துக்கொண்ட பொருள் பொட்டுக்கடலை. பொட்டுக்கடலை மிக சிறந்த உடல் தேற்றி. இதில் இருக்கக்கூடிய மாவுச்சத்து இன்றியமையாத ஒன்று. எளிதில் ஜீரணத்தை மேம்படுத்தும் என்பதால் பொட்டுக்கடலையும் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக நாம் எடுத்துக்கொண்ட பொருள் கம்பு. கம்பு நார்ச்சத்து கொண்ட ஒரு பொருள். கம்பு அடை, கம்பு கூழ் மிக சிறந்த உணவு. இது ஜீரணத்தை மேம்படுத்தும் என்பதால் நாம் கம்பையும் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக நாம் எடுத்துக்கொண்ட பொருள் மாப்பிள்ளை சம்பா அரிசி. மாப்பிள்ளை சம்பா அரிசி நரம்புகளுக்கு அதீத பலம். குழந்தைகள் தொடர்ந்து எழுதுவதிலும் விளையாடுவதிலும் அவர்களுக்கு நரம்பு தளர்ச்சி ஏற்படும். அந்த நரம்பு தளர்ச்சியை நீக்கி நரம்புகளுக்கு ஒரு அதீத பலத்தை ஏற்படுத்தும் என்பதால் நாம் மாப்பிள்ளை சம்பா அரிசியும் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக நாம் எடுத்துக்கொண்ட பொருள் பார்லி அரிசி. பார்லி நோய் கண்ட காலத்தில் ஜீரணத்தை மேம்படுத்தும். குழந்தைகள் சோர்வாக இருக்கும்போது பார்லி கஞ்சி, பார்லியால் செய்யப்பட்ட உணவுகளை சாப்பிட்டு வந்தால் சுறுசுறுப்பாக இருப்பார்கள் என்பதால் பார்லி அரிசியும் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக நாம் எடுத்துக்கொண்ட பொருள் கருப்பட்டி. கருப்பட்டி உடலுக்கு இயற்கையான இனிப்பை மேம்படுத்தும். சர்க்கரை நோய் வராமல் பாதுகாக்கும். குழந்தைகளுக்கு செய்யக்கூடிய இனிப்பு பொருளில் கருப்பட்டியை சேர்த்தால் வைட்டமின் இ சத்து கிடைக்கும் என்பதால் நாம் கருப்பட்டியும் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக நாம் எடுத்துக்கொண்ட பொருள் நாட்டு பசுனை. நாட்டு பசுனை உடலை பேணி பாதுகாக்கும். தோல் சுருக்கங்கள் வராமல் பாதுகாக்கும். உடலுக்கு போஷாக்கு தன்மையை தரும். குழந்தைகள் தொடர்ந்து வெயிலில் விளையாடி வந்தால் உடல் வெப்பம் அதிகரிக்கும். அந்த உடல் வெப்பத்தை குறைக்கும் என்பதால் நாம் நாட்டு பசுனையும் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக நாம் எடுத்துக்கொண்ட பொருள் ஏலக்காய். நாம் சிறுதானியங்களை சேர்க்கும் போது ஒரு சில நேரத்தில் மலச்சிக்கல் ஏற்படும். ஏனென்றால் வளரும் குழந்தைகள் என்பதால் ஜீரண சக்தி தேவை. அந்த வயிற்று உப்பசத்தை நீக்கி ஜீரண சக்தியை மேம்படுத்தும் என்பதால்